அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசையமைப்பாளர் டி இமான் பேசுறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் மட்டும் இல்லை, இந்த வடம் படத்துடைய மொத்த டீமும் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு குடும்ப நிகழ்வுக்காகவும் ப்ளஸ் இந்த வடம் திரைப்படத்தின் வெற்றி விழாக்காகவும் நாங்கள் போய் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆசாதி பிக்சர்ஸுடைய முதல் தயாரிப்பு வெற்றிகரமான திரைப்படமாக மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவருடைய அடுத்த பட அறிவிப்பு, அதாவது ரேஸ் படத்துடைய அறிவிப்பும் இந்த வெற்றி விழா மேடையிலேயே நினைச்சு பார்க்கலாம். கூடுதல் சந்தோஷம். டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராஜசேகர் அவர்கள் ஆசாதி பிக்சர்ஸ் அண்ட் கூட வேலை செய்யும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் படத்துடைய இயக்குனர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படம் திரைப்படத்தை தாண்டி இந்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா இந்த ரேஸ் படம் இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரைப்படத்தை கதை சொன்னாத கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் படத்துடைய படப்பிடிப்பும் ஆரம்பிக்க இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வேண்டிக்கிறேன். என்னுடைய அன்பு மாதமுக்கு போல திரைப்படத்துக்கும் இருக்கும். நான் அப்படி கிடையாது சார். கிராமிய படங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் வரை கிராமிய இசை வந்து அது எடுத்துட்டு தான் இருக்கும். அதுவும் நம்ம இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை நவீனப்படுத்தி கொடுக்குறோன்றதுதான் விஷயம். எந்த இசையும் நிராகரிக்கப்படக்கூடிய இசை வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது வெவ்வேறு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் மாற அடுத்த தலைமுறை வர அதற்கு ஏற்ற மாதிரியான இந்த இசையை புகட்டுவது தான் எங்களுடைய இசையமைப்பாளருடைய வேலையை. இது கிராமத்துல நடக்கக்கூடிய அது ஆரோக்கியம் இல்லைன்றது பாதிக்கிறத தாண்டி சார், அது வந்து ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டா தான் நம்ம அதை பார்த்துக்கணும். அதை நம்ம வந்து எப்படி அது இன்னொரு மனிதனை அதை ஆக்கப்பூர்வமா அது பில்டு பண்ற ஒரு கருவியா தான் அதை பார்க்கணும். இன்னொரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து பார்க்கக்கூடாது. அது வந்து அது மனிதனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய ஆர்ட் ஃபார்மா கூட இருக்கலாம். எதையும் நம்ம வந்து அழிக்கிற விஷயமா அதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து அது இன்னும் ஆக்கப்பூர்வமா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா மாற்றும் பட்சத்தில் எந்த ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நல்லதுதான் சார். அதான் சொல்றேன், எல்லா ஒரு புது ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போதுமே நம்ம அப்படி பேசிட்டே தான் இருந்திருக்கோம். ஒரு சாதாரண போன்ல இருந்து நம்ம ஒரு ஹேண்ட் போன்ல இருந்து ஒரு செல்போன் வரும்போது நம்ம அப்படிதான் பேசணும். லேப்டாப் வரும்போது நம்ம அப்படிதான் யோசிச்சோம். அது போன்ற ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ இது இப்படி வருதுன்றதுக்காக ஐயோ இது இப்போ வந்து இன்டர்நெட்டை ஒரு சில பேர் தவறா பயன்படுத்துறாங்கன்னா இன்டர்நெட்டே தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி ஒரு விஷயமா தான் அந்த ஏஐயும் பாக்குறேன். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம வந்து ப்ராப்பரா அதான் சொல்றேன், இன்னொரு மனிதனை வந்து அதை அவனை தட்டி கொடுத்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற விஷயமா தான் இருக்கும். இன்னொரு மனிதனோ அந்த மனிதனுடைய கலையோ மனிதனுடைய செயல்பாடையோ அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. கரெக்ட் தான் சார். அதான் இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னைக்கு எந்த நாளா இருந்தாலும் இதுக்குண்டான படிப்பு முறைப்படி கத்துக்கிட்டு வந்து அதன் மூலியமா வெற்றி அடைகிறவங்களுக்கு உண்டான ஒரு மன திருப்தி இருக்குல்ல சார். அது வந்து என்னதான் நீங்க குறுக்கு வழியில போனாலும் அது வந்து கிடைக்காது. குறுக்கு வழியில வெற்றி கிடைச்சிடலாம், பட் நினைத்து நிற்க முடியாது அப்படின்றதுனால டெக்னாலஜி யூஸ் பண்றது குறுக்கு வழியில நீங்க கேட்டீங்க இல்லையா கேள்வி, இது வந்து பயன்படுத்தி சில பேர் டக்குன்னு நானும் மியூசிக் பண்ணுவேன் வராங்க அப்படின்னு சொல்லி மேபி அவங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் கிடைக்கலாம். இப்போ தற்போதைய வெளிச்சம் கிடைக்கலாம், பட் நீடித்து நிற்பதற்கு அது வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து உபயோகமா இருக்காது சார். ஏன்னா அதே ஆப் எல்லாருமே தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே இசையமைப்பாளர்களாக ஆகதான் செய்யலாம். அதை தாண்டி அதாவது டெக்னாலஜியே நீங்க அவாய்டே பண்ண முடியாது சார். டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்கும். இப்பவும் இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வேற ஒன்று புதுசாக ஒன்று வரும், அதுவும் வந்துட்டு தான் இருக்கும். பட் அதுல நம்மளுடைய ஆர்ட் ஃபார்மை வந்து அழியாம பாத்துக்கணுன்றது மட்டும் தான் என்னுடைய